ஹாய் ஹலோ. இன்றைக்கி மரநெல்லிக்காய் ஜிஞ்சர் வச்சு ஒரு குட்டி சூப்பர் ரெசிபி பண்ணிடலாம். இதை ரெண்டையும் நல்லா கழுவிட்டு தோல் சீவி 10 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துடலாம். ஃபோக்கோ கத்தியோ எடுத்து லைட்டாக உள்ளே விட்டு பாருங்கள். ஸ்மூத்தாக போயிடுச்சுன்னா அதான் பதம். இப்போது அதே பீஸாக கட் பண்ணிக்கலாம். ஜிஞ்சரையும் கட் பண்ணிக்கணும், கூஸ்பெரியும் கட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணி கொஞ்சமாக வாட்டரை ஸ்ப்ரிங்கிள் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸ்மூத் பேஸ்ட்டாக ஆனால் போதும். அடுத்தது ஒரு சாஸ் பேனை ஹீட் பண்ணி அந்த ஆயில் எதுவுமே போடக்கூடாது. அப்படியே இந்த மிக்சரை உள்ளே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அதில் இருக்க தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் ஆகும். அதுக்கப்புறம் கரும்பு சர்க்கரை 6 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்வீட்ஸ் மாற்றிக்கிங்க. அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் நெய் அது கூட ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கோல்டன் ப்ரௌன் கிடைக்கும். இப்போ அதையே ஒரு சாசரில் ஊற்றிடுங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் அதை கொண்டு வந்துடுங்க. நான் மேக்ஸு சயின்ஸ்லலாம் ரொம்ப வீக்குங்க. இப்போ எதுக்கு இது சொல்கிறேன்னு கேட்குறீங்களா? நான் ரொம்ப நேரமாக அது ஒரு ஷேப்பாக கொண்டு வரக்கு ரொம்ப ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு கோடு போட்டு வரமாட்டேங்குது. தயவுசெய்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிங்க, வேறு வழி இல்லை. ஓகே, ஒரு ஷேப்புக்கு கொண்டு வந்தாச்சு. இப்போது நீங்கள் அது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2 to 3 hours அப்படியே விட்டுடுங்க. டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க. பார்க்குறக்கு அப்படியே டைரி மில்க் மாதிரி இருக்குல்ல, எனக்கே அப்படி தாங்க இருந்துச்சு. நான் சாப்பிட்டதுக்கப்புறம் தான் டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக ஆச்சு. இதோட டேஸ்ட் வந்து ஸ்வீட் அண்ட் டார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஆனால் நல்லா இருந்ததுங்க. இட்ஸ் வெரி ஹெல்த்தி. ப்ளீஸ் ட்ரை திஸ். செல்ஃப் ரெஸ்பெக்ட்டுங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப தேவையான ஒரு விஷயம். அதையே யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. அவங்கள நீங்கள் தான் பார்த்துக்கணும். டேக் கேர். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.